பாரதி வெறும் கவிஞர் மட்டுமல்ல, இந்தியா விஜயா சக்கரவர்த்தினி என போன்ற பல நூற்களுடைய ஆசிரியர், பாலபாரதம் இந்தியா விஜயம் போன்ற பல பத்திரிகையினுடைய ஆசிரியர், மொழிபெயர்ப்பாளர், பிரெஞ்சில் இருக்கின்ற தேசிய கீதத்தை தமிழில் மாற்றியவர், வடமொழியில் சமஸ்கிருதத்தில் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி பாடிய பாடலை தமிழில் மாற்றியவர், தாகூருடைய பல சிறுகதைகளை தமிழில் மாற்றியவர். அப்படி அவர் தமிழை மற்ற மொழியில் இருக்கின்ற அற்புதமான கருத்துக்களை கொண்ட புத்தகங்களை, நூற்களை, இலக்கியங்களை தமிழில் மாற்றியவர். பாரதி கவிஞர் மட்டுமல்ல, அவர் ஒரு பத்திரிகை ஆசிரியர், ஒரு மொழிபெயர்ப்பாளர். சிறு குழந்தைகள் இலக்கியம் படைத்ததை நாம் கண்டிருக்கிறோம். திருஞான சம்பந்தர் சிவனை எண்ணி பாடல்கள் பாடினார், குமரகுருபரர் முருகனை எண்ணி பாடல்கள் பாடினார். சிறு குழந்தைகளே இலக்கியம், பக்தி இலக்கியங்கள் பாடுவதை நாம் கண்டிருக்கிறோம். ஆனால் குழந்தைகளுக்காகவே தமிழ் இலக்கியம் பாடியவர் நம்முடைய பாரதி. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்று சிறிய குழந்தைகளுக்கு கூட பாடல்களை சொன்ன சிறு குழந்தை இலக்கியத்திற்கு தமிழில் முதல் இலக்கியம் தந்தவர் பாரதி. அது மட்டுமா, தமிழ் பல பெண் புலவர்களை கண்டிருக்கிறது. ஔவையார், காக்கை பாடினியார் என்று, ஆண்டாள் என்று பல தமிழ் புலவர்களை கண்ட தமிழ் மண். அந்த தமிழ் புலவர்கள் எல்லாம் பெண்களுடைய விடுதலை பற்றி சொல்லவில்லை. ஆனால் பாரதி பெண்கள் விடுதலை பற்றி சொல்கிறார். பெண்கள் விடுதலை பற்றி பாரதியார் என்ன சொல்கிறார்? பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான், பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான், புவி பேணி வளர்த்திடும் ஈசன். மண்ணுக்குள்ளே சிலர் மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார். பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தார், பெண்ணுக்கு கல்வியை கொடுத்தார், பெண்ணுக்கு அறிவை கொடுத்தார். சொல்லவில்லை, அறிவினுடைய உச்சம் ஞானம், கல்வியினுடைய கடைசி நிலை ஞானம். பெண்ணுக்கு அறிவை கொடுத்தார், பெண்ணுக்கு கல்வியை கொடுத்தார் என்று பாரதி சொல்லவில்லை. பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான், புவி பேணி காத்திடும் ஈசன். மண்ணுக்குள்ளே சிலர் மூடர் அதை கெடுத்தார், கண்கள் இரண்டில் ஒன்றை குத்தி கெடுத்திடலாமோ? பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை அற்றிடும் காணீர். பெண்கள் மட்டும் அறிவை பெற்றுவிட்டால் இந்த உலகம் முழுவதும் பேதமை நீங்கிவிடும் என்று பெண்கள் விடுதலைக்காக பாடியவர். கம்பரை பற்றி தமிழ் மண் அறியாமல் இருந்தது. பல அற்புதமான கவிகளை தந்தவன் கம்பன், கவி சக்கரவர்த்தி கம்பன். அவர் கவி சக்கரவர்த்தி, 12ஆம் நூற்றாண்டில் இருந்த கவி சக்கரவர்த்தி. இந்த தமிழகமன் சரியாக அங்கீகரிக்கப்படாமல் இருந்தது. கம்பனுடைய பாடல்கள் எல்லாம் கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவி பாடும். கம்பன் எப்படி ராமாயணத்தை துவங்குகிறான்? ஒரு பூனைக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது. என்ன ஆசை? பார்க்கடலை முழுவதுமாக குடித்து விட வேண்டும் என்ற ஆசை. அவர் எப்படி சொல்கிறார்? ஓசை பெற்று உயர் பார்க்கடல் ஊற்று, ஒரு பூசை நக்குபூ புக்கென ஆசை பற்றி அறையல் உற்றேன், மற்ற கொற்றத்தில் காசில் கொற்றத்து ராமன் கதையரோ. ஒரு பூனைக்கு ஒரு ஆசை, ஒரு ஓசை பெற்று ஒரு பூனைக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது, பார்க்கடலை முழுவதுமாக குடித்து விட வேண்டும். பார்க்கடலை முழுவதுமாக குடித்து விடுவது என்பது இயலாத காரியம். அதே மாதிரி மரியாதா புருஷோத்தமனாகிய ராமனை பற்றி பாடுவது என்பது அந்த பூனைக்கு ஏற்பட்ட ஆசை மாதிரி சமமானது என்று சொன்ன பல கவிதைகளை, பல கவி சக்கரவர்த்தியாக இருந்த அந்த கம்பனை தமிழ் மண் அதிகம் தெரிந்திருக்கவில்லை. ஆனால் பாரதி சொல்கிறான், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது காணோம், யாம் அறிந்த புலவரிலே வள்ளுவனை போல், கம்பனை போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாரும் தோன்றியதில்லை. உண்மை, இது பெரும் புகழ்ச்சி இல்லை. யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாரும் பிறந்ததில்லை. உண்மை, இது வெறும் புகழ்ச்சி இல்லை. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்ன பாரதிக்கு 11 மொழிகள் தெரிந்திருந்தது. தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மராத்தி, கிரேக்கம், லத்தீன் என்று பல மொழிகளை தெரிந்திருந்த பாரதி சொல்கின்றான்,
யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்.